சீமான் ஒரு 60 சீட்டு நான் போட்டுட்டேன், 60 தொகுதிக்கு ஆள் எடுத்துட்டேன், 234 நான் போட போறேன், தனியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய டேமேஜிங்கான இடம். ஒருங்கிணைப்புனா என்னங்கிற வார்த்தைக்கு உண்டான வெயிட்டேஜே தெரியாத ஒரு நபரா இருக்கிறாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போடுவதற்கு என்று இன்டர்வியூ நடத்துவாங்க, வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படணும். அதுதான் ஒரு ஜனநாயகமா நடத்தக்கூடிய ஒரு அமைப்புல நடக்கக்கூடிய ரோல். குடிலுக்கு கிட்டத்தட்ட 15 இருந்து 20 போன் கால்ஸ். அந்த நபர்களிடம் பேசும்போது அவர்கள் சொன்னது, ஏங்க நான் வெம்பாடு போட்டு 10 வருஷம் 15 வருஷமா கட்சியில இருந்து பல பேர் வெளியில போனப்பையும் கூட அண்ணனுக்காக நின்று இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கே செருப்படி விழுகிற மாதிரி இருக்கு, இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசவே கிடையாது, நான் இல்லைனாலும் என் மொண்டாட்டி பிள்ளையிலையாவது நிப்பாட்டுறதுக்கு வழிவாக்கணும்னே, அது நான் இருக்கனா இல்லையாங்கிறதே தெரியலனே, கடைசி நேரத்தில் தெரிஞ்சு நான் எங்கனே போய் நிக்கிறது. பழைய போன் கால் ஞாபகம் இருக்கா? ஹலோ. தேர்தலை ஒட்டி அண்ணன் வேட்பாளர் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணும் போதே அங்கிட்டு ஒரு பக்கம் அக்கா கலண்டு ஓட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது.